ரொம்ப எளிமையான தமிழ்ல தான், ரொம்ப ஒரு இலக்கியமா இல்லாம ரொம்ப ஒரு எளிமையான தமிழ்ல தான் நாடியில அவர் சொல்லியிருக்கார் இந்த செய்திகளை. இத்தருணம் உலகம் புத்தகலமாய் காட்சியளிக்கின்றது. உலகத்துல போர் போயிட்டு இருக்கு இப்போ பயங்கரமா. உலகில் இன்னும் பல ஆயிரம் உயிர்கள் உயிர் நீக்கும். ஓலங்களும் அவலங்களும் உலகெங்கும் கூக்குரலிடும். வரலாற்றில் இப்போரால் ஒரு நாடே அழிந்தது எனும் செய்தி இடம்பெறும். மாய உலகில் ஜம்பமாய் வாழ்ந்தவன் தன் பிம்பம் இழந்து, தன் மண் மனை மக்கள் இழந்து, அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு பலர் அவச்சொல்லிற்கு உள்ளாகி எப்படி வாழ்ந்தவன் இப்படியும் போவானா என மாண்டு போவான். காரணம், தன் மதி இழந்தான். பெண் பேதையில் மிதந்தான், போதையிலும் மிதந்தான். அவள் மீது பித்து பிடித்து திரிந்தான். காலம் கரைந்தது. அவளை ஊர்வசி, மேனகை, ரம்பை என நினைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அவள் பின்னால் சுற்றி திரிந்தான். அவளோ அறியவில்லை, ஒரு மிக பெரும் அசுரனே தனக்கு கணவனாய் வரப்போகிறான் என்பதை. ஏனெனில் அந்த பிரம்மன் எழுதிய தலைவிதி அப்படி. இவர்கள் இருவர் நடத்தும் காம விளையாட்டை, காம லீலைகளை மேலிருந்து பார்த்த இறைவன் பல் இழித்தான். மனதிற்குள் எள்ளி நகையாடினான். ஏனெனில் பிரம்மன் படைத்த அசுரனின் கோர முகத்தை நினைத்து இவர்கள் நிலை என்னவாகும் என சற்று அதிர்ந்தான். மாங்கனியை எச்சில் ஊற சுவைத்த பலரையும் நினைத்து மனம் வெதும்பினாள். பலர் தலை உருளப் போவதை நினைத்து அவள் தலை கிறுகிறுத்தது. ஏனெனில் அசுரனின் கோரமுகம் அப்படி. அதை வார்த்தையால் விவரிக்க இயலாது. ரம்பையின் கள்ளன் கள்ள காதலன் நாடாள போகிறான் என்று மாயையில் இருவரும் மிதந்தனர். அவன்தான் நாடாள போகும் அரசன் என அவனுடைய மாய பிம்பத்தை வைத்து பல அணில் குஞ்சுகள் பீரிட்டன. ஆனால் அவளுக்கு கூஜா தூக்க கூட வக்கற்றவன் என்பதை அறிந்து வயிற்று வலி ஏற்படும் அளவு பலருக்கும் சிரிப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டை வந்தேரிகள் இதுவரை ஆண்டது போதும். புரியும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டி தின்று தன் குலம் செழிக்க வாழ்ந்தவர்கள் அவர்கள். இனி எம் தமிழ்நாட்டை துடிப்புள்ள தமிழன் ஆழ்வான். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அகஸ்திய மகரிஷியை வணங்கி இந்த காணொளியை நான் தொடங்க விரும்புகிறேன். ஏன்னா அகஸ்திய மகரிஷி நாடியில் இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை கூற விரும்புகிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அகஸ்திய மகரிஷி இப்போ நாடியை இப்போ அவரை வச்சுதான் நிறைய பேர் நாடி பார்க்குறாங்க. இப்போ பிரசித்தி பெற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தா வைத்தீஸ்வரன் கோயிலெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்று நாடி ஜோதிடர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, நாடி படிப்பாங்க. அதாவது நாடி ஜோதிடம்னா அந்த சமயத்தில் நமக்கு நாடி வரக்கூடிய செய்தி வைத்தீஸ்வரன் கோயிலில் மட்டும் இல்லை, இன்னைக்கு சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் வெளிநாட்டில் கூட பார்க்குறாங்க. உண்மையாக நாடி படிப்பவங்களும் இருக்காங்க, இது போலியான மனிதர்களும் இருக்காங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் பார்த்தா அகஸ்திய மகரிஷியோட பெரிய சீடன்னு சொல்லலாம். இப்போ அகஸ்திய மகரிஷியோட பிரசித்தி பெற்ற ஸ்தலம் எதுன்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. சென்னையில திருவள்ளூர் மாவட்டத்துல பஞ்சட்டி அப்படின்ற இடத்துல, அதாவது சிறுவாபுரி கோயிலுக்கு போறதுக்கு ஒரு 5 அல்லது 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஞ்சட்டி என்ற இடத்துல அகஸ்திய மகரிஷி பிரசித்தி பெற்ற கோயில். அதாவது அங்க 5 விதமான யாகங்களை அவர் செய்திருக்கிறார். அந்த கோயிலுக்கு பார்த்தா நான் பல முறை போவது உண்டு. இப்ப ஜோதிடத்துல சிறக்கணும், ஞானத்தில் சிறப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு சென்றால் சிறப்பு. இப்ப பார்த்தா ஓலைச்சுவடிதான் நாடி படிக்கிறதா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா குமார் குருஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு இப்படி கையை நீட்டினாவே அவர் கடகடன் நாடி படிச்சிருவார். இப்ப எஸ் வி சேகர் போன்ற பெரிய மனிதர்கள்லாம் அவருக்கு ரொம்ப நட்பு. அவங்க எல்லாமே ரெகுலரா நாடி படிப்பார். அவர் சமயமா பார்த்தா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காலமாயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் நாடி படிக்கிறதுல இப்ப ஓலைச்சுவடிலாம் கிடையாது, அவர் அப்பாயின்மெண்டே கிடைக்காது. சோ இப்படிதான் நாடி படிக்கணும்ன்ற ஒரு வரைமுறையெல்லாம் கிடையாது. இப்போ எனக்குள்ள அகஸ்திய மகரிஷி ஒரு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி தான் நான் சொல்றேன். எத்தனை பேரால் அது நம்ப முடியுதுன்னு தெரியல. நான் கையை தான் வச்சேன், பேப்பர்ல பேனா அடுத்து கையில வச்சேன். கடகடகடன்னு அவருடைய வார்த்தைகள் சொற்றொடர்கள் எல்லாம் அவருடையது, என்னுடையது கிடையாது. சோ இப்போ நாடியில அகஸ்திய மகரிஷி உலக மக்களுக்கு என்ன செய்தி சொல்றாருன்றத எளிமையா நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அதனால அந்த காணொலியை முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ அந்த நாடிக்குள்ள போகலாம். நாடியில் அகஸ்திய மகரிஷி மக்களுக்கு கூறும் செய்தி: காயமே அது பொய்யடா, அது காற்றடைத்த பையடா. அதாவது என்ன சொல்றாருன்னா,
நாம் எல்லாரும் மாயையான உலகில் வாழ்ந்து கொண்டுள்ளோம். அதாவது கலிகாலத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். கோடியில் புரண்டவனும் குப்பை மேட்டிற்கு வருவான். குப்பை மேட்டில் கிடந்தவன் கோஹினூர் வைரமாய் ஜொலிப்பானா. விந்தை விந்தை விந்தை, இந்த அண்ட சராசரம் முழுவதும் விந்தை. இனி நடைபெறும் காரியம் யாவையும் விந்தை. இதுதான் ரொம்ப ஹைலைட்டே. இனி நடைபெறும் காரியம் யாவையும் விந்தையா. களவு கொள்ளாதே, பிறன் மனை நோக்காதே என்றான் வள்ளுவன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்றது வள்ளுவன் குரல். அதாவது வள்ளுவன் சொன்னது, உனக்கு அழிவில்லா செல்வம் எதுவெனில் அது கல்வி, உன்னுடைய அறிவாற்றல் என்றார். ஏனெனில் அதை எவராலும் அழிக்க முடியாத செல்வம். ஆனால் மாயை உலகில் வாழும் மனிதன் பொருள் செல்வம் ஈட்டுவதிலே ஆர்வமாயிருக்கிறான். அதனால் ஆன விளைவு இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கும் அழிவுன்றார். மண் மாண்டது, அதனால் இப்போது மனிதனும் மாள்கிறான்கிறார். மண் வளத்தை தன் இச்சைக்காக சுரண்டினான். தன் சந்ததி வாழச் சுரண்டினான். தன் குலம் செழிக்கச் சுரண்டினான். மண்ணை சுரண்டினால் உயிரற்ற ஜடம் கேட்கவா போகும் என மிதப்பில் மிதந்தான். காலம் சென்றது. இயற்கை தன் கோர முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த தொடங்கியது. கோட்படி ஏறி இறங்கினான். மானம் துளைத்தான். நிம்மதி துளைத்தான். தூக்கம் வராதா என ஏங்கினான். நோய்கள் அவன் மடியில் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அமரத் தொடங்கின. அவன் சந்ததி சிறக்கவில்லை. மண்ணை சுரண்டி தின்ற அவன் உடம்பும் மண்ணாய் உருக்குலைய தொடங்கியது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான தமிழ்ல தான், ரொம்ப ஒரு இலக்கியமா இல்லாம ரொம்ப ஒரு எளிமையான தமிழ்ல தான் நாடியில அவர் சொல்லியிருக்கார் இந்த செய்திகளை. இத்தருணம் உலகம் யுத்தகலமாய் காட்சியளிக்கின்றது. உலகத்துல போர் போயிட்டு இருக்கு இப்போ பயங்கரமா. உலகில் இன்னும் பல ஆயிரம் உயிர்கள் உயிர் நீக்கும். ஓலங்களும் அவலங்களும் உலகெங்கும் கூக்குரலிடும். வரலாற்றில் இப்போரால் ஒரு நாடே அழிந்தது எனும் செய்தி இடம்பெறும். மாய உலகில் ஜம்பமாய் வாழ்ந்தவன் தன் பிம்பம் இழந்து, தன் மண் மனை மக்கள் இழந்து, அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு பலர் அவச்சொல்லிற்கு உள்ளாகி எப்படி வாழ்ந்தவன் இப்படியும் போவானா என மாண்டு போவான். காரணம், தன் மதி இழந்தான். பெண் பேதையில் மிதந்தான். போதையிலும் மிதந்தான். அவள் மீது பித்து பிடித்து திரிந்தான். காலம் கரைந்தது. அவளை ஊர்வசி, மேனகை, ரம்பை என நினைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அவள் பின்னால் சுற்றி திரிந்தான். அவளோ அறியவில்லை, ஒரு மிக பெரும் அசுரனே தனக்கு கணவனாய் வரப்போகிறான் என்பதை. ஏனெனில் அந்த பிரம்மன் எழுதிய தலைவிதி அப்படி. இவர்கள் இருவர் நடத்தும் காம விளையாட்டை, காம லீலைகளை மேலிருந்து பார்த்த இறைவன் பல் இழித்தான். மனதிற்குள் எள்ளி நகையாடினான். ஏனெனில் பிரம்மன் படைத்த அசுரனின் கோர முகத்தை நினைத்து இவர்கள் நிலை என்னவாகும் என சற்று அதிர்ந்தான். காலம் கனிந்தது. அசுரனை கம்பளி புழு என நினைத்து பலர் எள்ளி நகையாடினார்கள். அசுரனுக்கு இவர்கள் இருவர் நடத்தும் காமலீலைகள் தெரியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிற பழமொழிக்கேற்ப தன் தருணத்திற்காக காத்திருந்தான். கம்பளி புழுவாய் இருந்த அசுரன் பட்டாம்பூச்சியாய் படபடத்து பிரசவித்தான். அசுரன் பிரசவித்ததை அறிந்த காமப்பிசாசு மேனகை அவனை நினைத்து அலறினாள். அவன் மட்டுமின்றி தன் மாங்கனியை எச்சில் ஊற சுவைத்த பலரையும் நினைத்து மனம் வெதும்பினாள். பலர் தலை உருளப் போவதை நினைத்து அவள் தலை கிறுகிறுத்தது. ஏனெனில் அசுரனின் கோரமுகம் அப்படி. அதை வார்த்தையால் விவரிக்க இயலாது. ரம்பையின் கள்ளன், கள்ள காதலன் நாடாளப் போகிறான் என்று மாயையில் இருவரும் மிதந்தனர். அவன்தான் நாடாளப் போகும் அரசன் என அவனுடைய மாய பிம்பத்தை வைத்து பல அணில் குஞ்சுகள் பீரிட்டன. ஆனால் அவளுக்கு கூஜா தூக்க கூட வக்கற்றவன் என்பதை அறிந்து வயிற்று வலி ஏற்படும் அளவு பலருக்கும் சிரிப்பு ஏற்பட்டது. அசுரன் வருகைக்கு முன் உலகில் ஒரு மிக பெரும் பிரளயம் ஏற்படும். இப்ப நடந்துகிட்டு இருக்கு, போர் நடந்துகிட்டு இருக்கு. அக்கினி பிழம்புகள் வானை முட்டும். பல ஆயிரம் மானிடர் மாழ்வர். பல ஆயிரம் மக்கள் செத்து போவாங்க, செத்து போயிட்டு இருக்காங்க. நூற்றாண்டுகளில் இல்லாத மனித சாவுகள் நிகழும். இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி பல நாள் பசியில் கிடந்த தீக்கி பலர் இரையாவார்களோ அப்படி தமிழ்நாட்டை வந்தேரிகள் இதுவரை ஆண்டது போதும். புரியும் நினைக்கிறேன்.
தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டி தின்று தன் குலம் செழிக்க வாழ்ந்தவர்கள் அவர்கள். இனி எம் தமிழ்நாட்டை துடிப்புள்ள தமிழன் ஆழ்வான். அவன் எம்பெருமான் முருகன் அருள் பெற்றவன். அவன் வருகையே எவரும் எதிர்பார்க்காத விந்தை. அவன் கொடூரர்களை அழிக்கும் அசுரனாகவும் மக்கள் மனம் கொள்ளை கொள்ளும் ராமனாகவும் விளங்குவான். அவன் வருகையை கண்டு இந்த அண்ட சராசரமுமே மெய்சிலிருக்கும். அவனின் வருகை பல யுகங்கள் கடந்தும் வரலாற்றில் இடம்பெறும். எப்படி இயற்கையை மனிதன் வெல்ல முடியாதோ அவன் வருகையை எவராலும் தடுக்க முடியாது. அவனின் வருகை பல கொடூர மனிதர்களின் பிணக்குவியல்கள் கொத்து கொத்தாய் விழும். அவனின் வருகை பல சாத்தான்களும் பிசாசுகளும் அலறி அடித்துக் கொண்டு ஓடும். அவன் வரும் காலம் பெண்களுக்கு பொற்காலமாய் திகழும். பெண்கள் பெரும் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். பாலைவனமாய் இருக்கும் தமிழ்நாட்டை சோலைவனமாய் மாற்றுவான். அவன் வருகையால் தமிழ்நாடு தலை நிமிரும். ரம்பையின் கள்ளக்காதலன் அசுரனால் கழுவில் ஏற்றி கொல்லப்படுவான். ரம்பை தெருவோடு ஏந்துவதை பார்த்து மக்கள் விந்தையில் திக்குமுக்காடி போவார்கள். இதுதான் அகஸ்திய மகரிஷி உலக மக்களுக்கு நாடி மூலமாக சொல்லக்கூடிய செய்தி. இது எல்லாருக்கும் எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அகஸ்திய மகரிஷியோடைய நாடி, மக்களுக்கு அவர் சொல்ல விரும்பும் செய்தி. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாம் அவன் செயல். சோ தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும். நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம் தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க. நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. சோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனா பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம்.